இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 7 - 14 வரை உள்ள இறை வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இறை மகன் என்பதை தன்னுடைய சொற்களினாலும் தன்னுடைய செயல்களினாலும் இந்த உலகத்திற்கு எடுத்து காண்பித்தார். அவர் இறை மகனாக இருந்த பொழுது தன்னுடைய சீடர்களுக்கும் தன்னுடைய செயல்களால், அற்புதங்களால், தன்னுடைய வாழ்க்கை முறையினால் தான் இறைமகன் என்பதை இன்னும் அதிகமாகவே வெளிப்படுத்தினார். அப்படி இருக்க பிலிப்பு இன்றைக்கு இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார், தந்தையை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறார், பிலிப்பே, இவ்வளவு காலம் நீ என்னுடன் இருந்தும் தந்தையை காண்பியும் என்று கேட்கிறாயே, என்னுடைய செயல்களை பாருங்கள், என்னுடைய வார்த்தைகளை நம்பாவிட்டாலும் என்னுடைய செயல்களையாவது நீங்கள் பாருங்கள் என்று ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் பெயர் சொல்லுகிற ஒரு மகனாக வாழ்ந்தார். தந்தையின் பெயரை காப்பாற்றுகின்ற ஒரு இறை மகனாக அவர் வாழ்ந்தார். தந்தை என்ன கட்டளையை கொடுத்தாரோ அதை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு மகனாக அவர் இருந்தார். ஆகையினால் நற்செய்தியினுடைய இறுதி பகுதியில அவர் சொல்லுகின்றார், நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளுடைய பெயரை நிலைநாட்டுகிறவர்களாக, அவருடைய மகன்களாக, மகள்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அவர் நமக்கு சொல்லுகின்ற செயல்பாடுகளை எல்லாம் நாம் செய்தால் இயேசுவின் வழியாக நாம் கடவுளின் பெயரை நிலைநாட்ட முடியும். அன்பிற்குரியவர்களை, இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையில நம்முடைய பெயரை நாம் நிலைநாட்ட விரும்புகின்றோம். ஆண்டவர் விரும்புவது என்ன? அவருடைய பெயர் நிலைநாட்ட நம்முடைய வாழ்க்கை முறை அப்படி அமைந்திருக்க வேண்டும். ஆகையினால் இயேசு என்கின்ற நாமத்தையும் அவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை பாடங்களைத்தான் நாம் வாழ வேண்டியிருக்கிறது. அன்பானவர்களை, நாம் வாசிக்கின்றோம் மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையில், எங்கே 2 அல்லது 3 என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அவருடைய பெயரால் நாம் ஒன்றிணைய வேண்டும். அதன் பொருள் என்ன? நம்முடைய வழிபாட்டு முறையாவது இருக்கட்டும், அல்லது நாம் வாழுகின்ற அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையாவது இருக்கட்டும், அல்லது நாம் பணி செய்கின்ற பணித்தளங்களிலே அடுத்தவர்களோடு பழகுகின்ற அந்த முறையாவது இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ஒருமைப்பாட்டை உண்டாக்கக்கூடிய காரியங்கள். இதுல மேலோங்கி இருக்க வேண்டியது ஆண்டவர் இயேசுவினுடைய நாமம். கொலோசருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இயேசுவின் பெயரை நம்முடைய அனுதின வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் உயர்த்தி பிடிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே கண்களால் காண முடியாத தந்தை கடவுளை தன்னுடைய செயல்களினால் மகன் இயேசு காண்பித்தார். தன்னுடைய வார்த்தையினால் மகன் இயேசு அந்த உண்மையை நிரூபித்தார். இன்றைக்கு நம்முடைய வார்த்தையினாலும் வாழ்வு முறையினாலும் நம்மை படைத்த மூவொரு கடவுளை நாம் பிரதிபலிக்க வேண்டும். எங்கள் அன்பான ஆண்டவரே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீர் மாற்றி அடைந்தீர். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உம்முடைய பெயரை நிலைநாட்டுகின்ற வார்த்தைகளையும் வாழ்வு முறைகளையும் கடைபிடிக்க செய்தருளும். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன். God bless you.